என் தங்கப்பிள்ளையே, குபேர பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தை அருள்வதற்காக உன் வராகி அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளின் விடியல் என் பிள்ளைக்கான விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று உனக்கான நல்ல நேரம் இந்த தாயானவள் என்னால் உனக்கு ஆரம்பித்து வைக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. ஏதேனும் ஒரு வகையில் உனக்கான வெற்றியினை இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பக்கங்களிலும் இருந்து உனக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ எப்படி வெற்றி பெறுகிறாய் என்பதுதான் உன்னுடைய பக்கம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பயம் என்ற ஒன்றை முதலில் உனக்குள் இருந்து அகற்று. பதற்றம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். பதறிய காரியம் சிதறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நாளும் பதற்றமடைய மாட்டாய். என் பிள்ளையே, கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனைகளை கொடுக்கும். கஷ்டம் என்ற ஒன்று இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே இங்கு யாருக்கும் வந்துவிடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை செதுக்குகிறது என்பதனை நீ உணர வேண்டும். எதற்குமே பயந்து விடாதே. எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து விடாதே. இன்று நான் இந்த இரண்டையும் உனக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை பயமுறுத்தும் விதமாகவும் உன்னை பதற்றமடைய செய்யும் விதமாகவும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை இன்று நடத்துவதற்கு சிலர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ இந்த வராகியினுடைய குழந்தை பயப்படக்கூடாது, பதற்றமடையக்கூடாது என்பதில் நீ அத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையை, அன்பு காட்டுவதற்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்தாலும் அதை ஒருபொழுதும் நீ நழுவ விட்டு விடாதே. உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. ஏனென்றால் உண்மையான அன்பு இந்த உலகத்தையே வெல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கதிரவனாக இல்லாவிட்டாலும் அந்த ஒளியை மறைக்கும் மேகங்களாக மட்டும் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. அதாவது அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்ய உன்னால் முடியாவிட்டாலும் ஒரு நாளும் தீமையை நீ செய்து விடாதே என்று அம்மா சொல்கின்றேன். ஏனென்றால் நீ நல்லதை செய்யாவிட்டாலும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்கள் வராது. ஒருவேளை அவர்களுக்கு நீ தீமையை செய்தாலும் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ கெடுத்து விட்டாலும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்று உனக்கு நல்ல நாள் என்று அம்மா சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் என்ன, அம்மா தினமும் இதைத்தான் சொல்கின்றாள், ஆனால் எதுவும் நடந்த பாடுதான் இல்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள். அம்மா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல நேரம்தான். நல்ல நாள் என்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கெட்ட நாளாக இருந்தால் அந்த நாள் உனக்கு அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாளாகவே இருந்தாலும் அது உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எனவே எந்த நாளாக இருந்தாலுமே அது உனக்கு இனிய நாள் என்பதனை மறந்து விடாதே.
என் தங்கமே, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் இரண்டுக்கும் இடையில் சிறு சிறு வித்தியாசங்கள்தான் இருக்கின்றது. நீ கடமையை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். கடமைக்கு செய்ய வேண்டுமே என்று நினைத்து செய்து கொண்டிருந்தால் அது உனக்கு தோல்வியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எந்த ஒரு செயலிலும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து நான் கொடுக்க முயற்சிகளை செய்யும் பொழுது நீ உனக்கான விஷயங்களில் சரியானபடி செய்து உனக்கான வெற்றியினை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்யும் பொழுது உனக்கு அம்மா என்றென்றைக்கும் உன் கைகளில் நீ விரும்பியதை கொடுப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, வெற்றி தரும் இந்த வியாழக்கிழமை உனக்கு மனதிற்குள் நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அடுத்தவர்களினுடைய துன்பத்தில் இன்பத்தை கண்டு விடாதே. அந்த துன்பம் கடுகளவு அல்ல, கடலளவு ஒரு நாள் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை மறந்து விடாதே. பொறாமை கொண்டு யாரையும் இங்கே வீழ்த்த நினைத்தால் கடைசியில் நீதான் நிம்மதி இழந்து தவிப்பாய் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இன்று உனக்கு இத்தனை எச்சரிக்கை செய்திகளை கொடுக்கும் பொழுதே நீ இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையில் இருந்து ஓடி ஒதுங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லிவிட்டேன். இதை நீ சரியாக பின்பற்றி வரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நீ முதலில் பிரச்சனைகளுக்காக போராடுவதை விட முடிவுகளை நோக்கித்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தும். ஏனென்றால் பிரச்சனைகளின் பின்னால் ஓடி ஓடி நீ உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த அளவிற்கு பிரச்சனையின் பக்கம் நீ நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை விட்டு விட்டாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதுமே ஒரு விஷயம் உன் மனதிற்குள் நிற்கட்டும். உன்னை வேண்டாம் என்று யார் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒரு நாளும் மீண்டும் நீயாக தேடிச் சென்று அன்பை கொட்டாதே. ஏனென்றால் அப்படி நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற அன்பு ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வது போன்றது. இந்த இரண்டும் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, யாருக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இதுநாள் வரையிலும் கிடைத்து விடவில்லை. அப்படி ஒருவருக்கு இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமானதாக கிடைக்கிறது என்றால் அவரை தவிர பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. என் தங்கமே, உனக்கு மிக விரைவாகவே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். ஏனென்றால் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும், ஆசைப்பட்ட தொழில் அமைய வேண்டும், ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்துவிட வேண்டும். இது வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பது மட்டும்தானே உன்னுடைய எண்ணம். அதை நான் கொடுத்து விட்டால் நீ முழு நேரமும் மனமகிழ்ச்சியோடு இருந்து விடுவாயல்லவா? அதை நிச்சயமாக அம்மா உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன். இந்த தாயின் மீது நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக நல்ல பலன்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, என்றுமே உனக்காக இந்த வராகி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் குழந்தையே, எங்கே விழுந்தாய் எங்கு என்பதை விட என் குழந்தை நீ எந்த இடத்தில் உன்னுடைய கவனத்தை விட்டுவிட்டாய் என்பதில் எப்பொழுதும் நீ கவனத்தோடு இரு. நீ அதன் பிறகு விழுந்து விடவே மாட்டாய்.
கவனம் சிதறினால்தான் வாழ்க்கையில் பல ஆபத்துக்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு கவனத்தோடு யாருடைய வார்த்தைகளிலும் சிக்கிவிடாமல் நீ உன் வார்த்தைகளில் கவனமாக இருந்து இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.